Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான கேக் ரெசிபி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி கேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க மெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களுடைய போட்டோஸ் வந்து அனுப்பி வைக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். இதுல வந்து சுகர் கிடையாது. நான் வந்து வெல்லம் தான் நான் கலந்திருக்கேன். ஒரே ஒரு தோசை கல் மட்டும் இருந்தா போதும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க படத்தில் பார்க்குற மாதிரி இந்த கெட்டி வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெல்லம் மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த வெல்லத்தை தான் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து நார்மலான பேக்கிங் சோடான்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் நம்ம வந்து இப்போ சேர்க்கணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் இப்போ இதில் சேர்க்குறேன். கரெக்டாக நான் வச்சுருக்க ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், 1 கப் வந்து கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. ஸோ இதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து சலிச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து பால் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த பால் வந்து நம்ம எந்த கப்பால் நம்ம அளந்தோமோ அந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு தான் தேவைப்படும். அதுக்கு மேலே தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அளந்தே நீங்கள் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் பேக்கிங் சரியாக வரலைன்னா கஷ்டமாயிடும். இப்போ இதில் ஒன்று வந்து மிஸ் அவுட் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்கலை நான். வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஃப் சப்போஸ் வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அது வந்து பவுடராக இருக்கணும். அப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவும் போட்டு நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டர் ஷீட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைனாலும் இந்த மாதிரி கோதுமை மாவும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மிக்ஸை வந்து நீங்கள் அதில் போடுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு கேக்கு கரெக்டாக வரும். நான் சொன்ன அளவு பிரகாரம் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா பாதாம் இருக்குது இல்லையா, பாதாமை வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த மேனுவல் மிஷின் இருக்கும் இல்லையா, அதில் உடச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டு இந்த மாதிரி வரா மாதிரி நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்து இது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நான் இது பண்ணுற வரைக்கும் நான் வந்து ஒரு தோசைக்கல் நான் வந்து சிம்மில் வச்சு அது ப்ரீ ஹீட் நான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மிக்ஸ் பண்ணதை அதில் மேலே வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 35 மினிட்ஸ் நம்ம வந்து வைக்க போகிறோம். கனமான தோசைக்கல் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு வெயிட்டான தட்டு போட்டு மூடிடணும். மூடிட்டு 35 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ எடுத்து பார்த்தேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. கேக்கும் நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்கள்.
ஒரு கத்தி வச்சுண்டு அதை வந்து நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒட்டலை. ஸோ கேக் வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியில் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆறணும். ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா கீழே இருக்க பட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம வந்து பீஸஸாக இதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆகிடுது. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணி ஆகிடுது. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு அடிஷ்னலாக இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறச்ச இல்லை பெரியவங்களுக்கு இஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி சாக்லேட் சிரப்ஸ் விற்குது இல்லையா, ஸோ அதை வந்து மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அது டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ அடிஷ்னலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க.